வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். துப்பாக்கிச்சூடு நடாத்த நல்லூர் ஆலய சூழல் ஒன்றும் விளையாட்டு திடலல்ல. நீதிபதி இளஞ்செழியனின் சாட்சியம். ஜாலில் பெண்கள் பாடசாலை அருகில் சுற்றி வளைக்கப்பட்ட விடுதி 5 கைது. ஆயிரக்கணக்கான அரச ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம். அரசாங்கத்தின் புதிய தீர்மானம். முச்சக்கர வண்டியில் கொண்டு சென்ற பொருட்கள் சுற்றி வளைத்து பிடித்த காவல்துறை. ஆகஸ்ட் மாதத்திற்கு முன்னர் விநியோகிக்கப்படும் சாரதி அனுமதி பத்திரங்கள். தரம் குறைந்த மருந்தினால் பார்வையிழந்தவர்கள் கெஹலியவுக்கு எதிராக வழக்கு. ஆன்லைன் விசா மக்களுக்கு வெளியான அறிவிப்பு. ராஜபக்சாக்களுக்கு ஏற்பட்ட பேரிடி. மில்லியன் கணக்கில் இழப்பீடு கோரும் வர்த்தகர். தொடர்பென விரிவான செய்திகள். நல்லூர் ஆலய சூழல் துப்பாக்கிச்சூடு நடாத்தி விளையாடும் இடமில்லை என வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி மா இளஞ்செழியன் தனது சாட்சியத்தின் போது குறிப்பிட்டுள்ளார். நீதிபதி இளஞ்செழியன் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பிலான வழக்கு விசாரணைகள் யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி டெனிஸ் சாந்தன் சூசைதாசன் முன்னிலையில் இடம்பெற்று வருகின்றது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் புதன்கிழமை நீதிபதி இளஞ்செழியன் நீதிமன்றத்தில் தோன்றி தனது சாட்சியங்களை பதிவு செய்திருந்தார். இது தொடர்பாக புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அவருடைய சாட்சியத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சம்பவ தினத்தன்று மேல் நீதிமன்றிலிருந்து எனது மகளூந்தில் யாழ் கண்டி வீதி வழியாக சென்று கோவில் வீதி வழியாக எனது உத்தியோகபூர்வ இல்லத்தை நோக்கி பயணித்தேன். மகளூந்தினை எனது சாரதி ஓட்டியதுடன் அவருக்கு அருகில் எனது ஒரு மெய் பாதுகாவலர் அமர்ந்திருந்ததோடு நான் மகளூந்தின் பின்னிருக்கையில் அமர்ந்திருந்தேன். எனது மகளூந்து சாரதியின் உந்துருளியை எனது மற்றொரு மெய் பாதுகாவலர் செலுத்தி வந்ததுடன் நல்லூர் ஆலய பின்வீதியில் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டமையினால் உந்துருளியில் முன்னே சென்ற எனது மெய்ப்பாதுகாவலர் வீதியின் போக்குவரத்தினை சீர் செய்து எனது மகளூந்தினை சந்தியால் பருத்தித்துறை வீதி பக்கம் அனுப்பினார். அவ்வேளை மகளூந்தின் பின்புறமாக இருந்த நான் காரின் கண்ணாடி வழியாக பின்புறம் அவதானித்த போது சிவில் உடை தரித்த நபர் ஒருவர் வீதியில் போக்குவரத்தினை சீர் செய்து கொண்டிருந்த எனது மெய்ப்பாதுகாவலரின் இடுப்பு பட்டியிலிருந்து துப்பாக்கியை பறிக்க முற்பட்டார். இதனை அவதானித்து காரினை நிறுத்துமாறு சத்தமிட்டதை அடுத்து மெய்ப்பாதுகாவலர் சிவில் உடை தரித்தவரிடமிருந்து தனது துப்பாக்கியை பறிக்க மல்லு கட்டினார். நான் மகளூந்தினை விட்டு இறங்கி துப்பாக்கியை கீழே போடுமாறு கத்தினேன். அத்தோடு எனக்கும் அவர்களுக்கும் இடையில் 12 முதல் 15 அடி இடைவெளி இருந்தது. துப்பாக்கியை பறித்தவர் துப்பாக்கியை லோட் செய்ததுடன் சிறிது நேரத்தில் மகே அம்மே என கத்தியவாறு எனது மெய்ப்பாதுகாவலர் வயிற்றை பிடித்தவாறு சரிந்து விழுந்தார். அடுத்து துப்பாக்கியுடன் நின்றவர் என்னை நோக்கி சுட்டார். உடனே என்னுடன் மகளூந்தில் பயணித்த மற்றொரு மெய்ப்பாதுகாவலர் என்னை காரின் இடதுபுறம் தள்ளிவிட்டு கீழே படுத்துக் கொண்டார். அவ்வேளை அவரது இடது தோள்புறத்தில் துப்பாக்கி சூடுபட்ட நிலையில் பதிலுக்கு எனது மெய்ப்பாதுகாவலர் துப்பாக்கிச்சூடு நடாத்தியதில் இருவரது துப்பாக்கி ரவைகள் தீர்ந்ததுடன் சிவிலுடை தரித்தவர் எனது மகளூந்தின் எதிர்ப்புறமாக பருத்தித்துறை வீதி வழியாக ஓடி தப்பினார். துப்பாக்கிச்சூடு நடாத்தியவரை சுமார் 12 நிமிடங்கள் நேரில் பார்த்தேன் என்பதால் எதிரி கோண்டில் நிற்கும் எதிரிதான் துப்பாக்கிச்சூட்டினை நடாத்தினார் என எனக்கு நன்கு தெரியும் என அவர் தெரிவித்துள்ளார். குறுக்கு விசாரணையின் போது எதிரியின் சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையான சட்டத்தரணி முச்சக்கர வண்டி சாரதிக்கு இடையிலான முரண்பாட்டின் போது உங்கள் மெய் பாதுகாவலர் தலையீடு செய்தமையால் ஏற்பட்ட முரண்பாட்டாலேயே துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றது. அத்தோடு உங்களை கொல்ல வேண்டும் என்ற நோக்கம் இருக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். குறித்த வாதத்தை நீதிபதி மறுதளித்து நல்லூர் ஆலய சூழல் சுட்டு விளையாடும் திடலல்ல என தெரிவித்ததை அடுத்து நீதிபதியின் சாட்சியம் நிறைவுற்றதோடு நீதிபதி பலத்த பாதுகாப்புடன் நீதிமன்ற வளாகத்தை விட்டு வெளியேறினார். இதேவேளை சம்பவ தினத்தன்று நீதிபதியின் மற்றொரு மெய் பாதுகாவலராக கடமைக்கு சென்று துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்கான காவல்துறை உத்தியோகத்தர் தனது சாட்சியத்தின் போது துப்பாக்கிச் சூட்டில் எனது நண்பர் படுகாயமடைந்த நிலையில் நான் எனது நண்பரை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணமே எனக்கு இருந்தமையினால் அந்த சூழலை என்னால் முழுமையாக அவதானிக்க முடியவில்லை என கண்ணீருடன் தனது சாட்சியத்தை பதிவு செய்திருந்தார். மேலும் குறித்த வழக்கு விசாரணைகள் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை வரை தொடர்ச்சியாக 3 தினங்கள் யாழ் மேல் நீதிமன்றத்தில் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் நீண்ட காலமாக சந்தேகத்திற்கிடமான முறையில் இயங்கிய விடுதியொன்று திடீரென முற்றுகையிடப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நடவடிக்கையின் போது விடுதி உரிமையாளர் உள்ளிட்ட 4 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை நேற்று முன்தினம் இரவு யாழ்ப்பாணம் காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. யாழ் நகரில் அமைந்துள்ள பெண்கள் பாடசாலை அண்மையில் இயங்கி வந்த விடுதியை இவ்வாறு சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. இதன்போது விடுதியில் சமூகத்திற்கு ஒவ்வாத முறையில் ஈடுபட்டதாக கூறப்படும் 4 பெண்களும் மற்றும் விடுதி உரிமையாளரும் கைது செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
உள்ளூராட்சி நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்குவது தொடர்பில் அரசாங்கத்தின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மாகாண சபைகள், உள்ளூராட்சி மற்றும் சுற்றாடல் ராஜாங்க அமைச்சர் ஞானக வக்கும்பர இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கும் இடையில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். முச்சக்கர வண்டியில் 27 லட்சம் ரூபாய் பெறுமதியான 27,000 போதைப் பொருட்களை ஏற்றிச் சென்ற பம்பின் குமார் என்ற போதைப்பொருள் கடத்தல்காரர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் நேற்று ஒரு கொடவத்தை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் ஒரு கொடவத்தை வெல்லம்பட்டி பிரதேசத்தைச் சேர்ந்த 41 வயதுடையவர் ஆவார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது கிராண்ட் பாஸ் பகுதியில் இருந்துதான் போதைப் பொருளை கொள்வனவு செய்ததாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைக்கு தேங்கி கிடக்கும் விண்ணப்பங்களுக்கான சாரதி அனுமதி பத்திரங்கள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்துக்கு முன்னதாக விநியோகிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றிய போக்குவரத்து பெருந்தெருக்கள் மற்றும் வெகுசன தொடர்பு அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்த்தன இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் வெகு விரைவில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பந்துல குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் அரசு நிறுவனங்களில் கூடுதல் வருமானம் ஈட்டும் நிறுவனமாகவும் துறைமுகம், சுங்க திணைக்களம் போன்ற முக்கிய பல நிறுவனங்களுடன் தொடர்பு கொண்டதுமான நிறுவனமாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் குறிப்பிடத்தக்க சேவையொன்றை ஆற்றி வருவதாகவும் அமைச்சர் பந்துல தொடர்ந்தும் சுட்டிக்காட்டியுள்ளார். கண் சத்திர சிகிச்சையின் போது தரம் குறைந்த மருந்து பயன்படுத்தப்பட்டதன் காரணமாக பார்வையிழந்த நோயாளிகள் கெஹலிய ரம்புக்வெலவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். கடந்த 2023 ஆண்டின் ஏப்ரல் மாதமளவில் நுவரெலியா மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட கண் சத்திர சிகிச்சையின் பின்னர் 6 நோயாளிகள் பார்வை திறனை முற்றாக இழந்திருந்தனர். குறித்த நோயாளர்களுக்கான சத்திர சிகிச்சையின் போது வழங்கப்படும் தரம் குறைந்த மருந்து பயன்படுத்தப்பட்டிருப்பதும் கெஹலிய ரம்புக்வெல சுகாதார அமைச்சு பதவியை பெற்றுக்கொண்ட பின்னர் குறித்த மருந்து பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருப்பதும் விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. இந்நிலையிலேயே நட்டஈடு கோரி வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் ஆன்லைன் விசாவிற்கான விண்ணப்பம் தொடர்பில் மக்களுக்கு விசேட அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி ஆன்லைன் விசாவிற்கு விண்ணப்பிக்கும் போது www.immigration.government.lk எனும் இணையதளத்தில் உள்ள இ-விசா இணைப்பை மட்டும் பயன்படுத்துமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி முதல் குடிவரவு திணைக்களத்தில் புதிய விசா மற்றும் புதிய ஆன்லைன் முறைமை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக திணைக்களம் தனது அறிவிப்பில் மேலும் தெரிவித்துள்ளது. நாட்டின் பொருளாதார நெருக்கடியால் மோசமாக பாதிக்கப்பட்ட வர்த்தகர் ஒருவர் முன்னாள் அதிபர் கோடபாய ராஜபக்ச, முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச, முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச, முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் மற்றும் நாட்டின் பொருளாதார நெருக்கடியை தவறாக கையாண்டதற்காக நாணய சபை ஆகியோரிடமிருந்து 50 மில்லியன் ரூபாய் நஷ்டஈடாக கோரி கடிதம் அனுப்பியுள்ளார். வட்டியுடன் கூடிய பணத்தை 2 வாரங்களுக்குள் செலுத்தாவிட்டால் மேற்கண்ட நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் எச்சரித்துள்ளார். சத்திர சிகிச்சை பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிலதிபர் கலிங்க சில்வா சட்டத்தரணி பிரமோத் பெல்பெட்டிய ஊடாக குறித்த கடிதங்களை அவர் அனுப்பியுள்ளார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.